நம்மளுக்கு தேவை உணவு, உறக்கம், புலனின்பம். இது 3 மிருக உடத்துல அடைஞ்சிடலாம். எதுக்காக உனக்கு ஒரு மனித உடல் தேவை அப்படின்னு சொன்னா, தன்னை அறிந்து மோட்சம் அடைய மனிதனால் மட்டும்தான் முடியும். தான் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சு தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அடையிறதுக்கு மனிதனால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவனுக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறார். மிருக உடல் கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்க முடியும், பாவங்களை கழிக்க முடியும். ஆனா புண்ணியத்தை சேர்த்துக்கவே முடியாது மிருக உடம்பு கிடைச்சோம். தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பொறுத்தவரையில நல்ல இந்த பூமியில ஒரு மனிதனா பிறந்து யாகங்கள் இது எல்லாமே செஞ்சு எவ்வளவு சேர்த்துக்கிறாங்களோ அதை சொர்க்கத்துக்கு போய் அதுக்கு மேல உலகத்துல இருந்து எல்லாத்தையும் கழிக்கத்தான் செய்யறாங்க. அவங்க புண்ணியங்களை செலவழிக்கிறார்கள். செலவழிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா திரும்பி இறங்கி வரத்தான் செய்யும். அவங்களால புண்ணியங்களை சேர்த்துக்க முடியவே முடியாது. அங்க அந்த மாதிரியான காரண காரியங்கள் எதுவும் கிடையாது. மனிதனால மட்டும்தான் இந்த பூமியில புண்ணியங்களை சேர்க்க முடியும். அப்ப அவனுக்கு இந்த உடம்பு தேவை, தான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை. அப்ப ஜீவராசிகளுக்கு மனித பிறவி கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டு அதனிலும் ஆண் பிறவி கிடைத்தால் அரிது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஆண் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. அவர் சொல்றது மனநோய் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு வேதம் உபநிடதங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு இருக்கிறத பும்சம் அப்படிங்கிறார். பும்சம்னா ஆண் பெண். இதைத்தான் அவர் ஆண் பிறவி அப்படிங்கிறார். நார்மலா மேல் ஃபீமேல் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல அவர் கொடுக்கல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு வேணும். அப்ப ஜீவராசிக்கு மனித உடல் கிடைக்கணும். அந்த கிடைச்சாலும் நம்மளுக்கு வேத உபனிஷத்தை அறிகிறதுக்கான அந்த புத்தி வேணும். அப்படி இருந்து நம்ம ஒரு பிராமணனா பிறக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கேலா கொடுக்குறாரு. அவன் தர்ம அது பிராமணன் அப்படின்னா நம்ம பிறப்பால பிராமணன் அப்படின்னு கிடையாது. சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம்னு அவர் சொல்லியிருக்கிறார். குணகர்ம விபாசகன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவனோட பிறப்புனால கிடையாது. அப்ப பிராமணன் நம்ம பிறப்புன்னு எடுத்துக்க கூடாது. தர்ம வழியை பின்பற்றணும், வேதத்தின் உட்புரிதல். அப்ப பிராமணனா பிறந்து அது தர்ம வழியை பின்பற்றி வேதத்தின் உட்பொருளை அறிஞ்சு அதுக்கப்புறம் ஆத்மா யாரு, ஆத்மால இருந்து நம்ம வேறுபட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும். அந்த ஆத்மால இருந்து அதை பிரம்மன் அறியணும். இவ்வளவு விஷயங்கள் அவன் செஞ்சா மட்டும்தான் அவனால பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு 100 கோடி பிறவிகள் செல்த நல்வினைகளின் பயன் மட்டும்தான் அவனை ஆத்மானா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப ஆத்மானா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு 84 லட்சம் மில்லியன் உயிரினங்களோட உடம்புக்குள்ள புகுந்து நம்ம பாவ புண்ணியங்களை சேர்த்து மேல போய்